முதல் மேனேஜ்மெண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்டாக்குன அந்த இம்பாக்ட் அந்த பாதிப்பை வந்து செகண்ட் ஹாஃப் உண்டாக்க தவறியிருக்கு. ஏன்னா முதல் பாகம் கொஞ்சம் யதார்த்தமா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல படம் என்னதான் யதார்த்தமா இருந்தாலும் சினிமா தன்னை கொஞ்சம் உள்ள பூந்துருச்சோன்னு தோண வச்சிருச்சு. படம் ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே ஸ்மூத்தா போகுது. அடுத்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்னு பக்கத்து சீட்டு குழந்தைக்கு கூட நல்லா தெரியுது. பிகாஸ் இவங்க ட்ரெய்லர்ல படத்தோட ஃபுல் ஸ்டோரியாவும் இந்த படம் இப்படித்தான் போகும்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இடைவேளைன்னு டைட்டில் கார்டு போடும்போது செகண்ட் ஹாஃப்ல படம் அகிம்சை வழியில தான் போகும். ஃபைட்டு மாசு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால போர் அடிக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அடுத்து கேரக்டர் ஸ்கெச்சிங் ரொம்ப நல்லா இருந்தாலும் முக்கியமான கதாபாத்திரங்கள் தனுஷ் அண்ட் சத்யராஜோட கேரக்டர் ஸ்கெச்சிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. தனுஷ் அம்மா அப்பா மேல பாசம் வச்சிருந்தா அட்லீஸ்ட் சென்னையிலேயாவது இருந்திருக்கலாம். ஏன் பேங்காக்கு போறாருன்னு தெரியல. வெளிநாட்டு வேலைக்கு போனா அம்மா அப்பாவை பாக்குறது பராமரிக்கிறது கஷ்டம்னு முதல்ல அவருக்கு தெரியாதா? அப்ப கொஞ்சம் வருஷம் அங்க இருந்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் சென்னையில ஒரு பெரிய வேலையில ஜாயின் பண்ணிருக்கலாமே. அம்மா அப்பா அடிக்கடி வந்து பாத்துருக்கலாமே. அதை விட்டுட்டு பாங்காக்ல இருந்த 20 வருஷத்துல 5 தடவை மட்டும் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்க்க முடியல, பாசம் காமிக்க முடியல, அவங்கள கூட வச்சுக்க முடியலன்னு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை ஏத்துக்கவும் முடியல. அதே மாதிரி இவரை லவ் பண்ற ஷாலினி பாண்டே ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்டேட்டஸ் அந்தஸ்தெல்லாம் பார்க்காம இவரை சின்சியரா லவ் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது ஷாலினி பாண்டியை பிரேக்கப் பண்றதுக்கு எப்படி இவருக்கு மனசுக்கு வருதுன்னு தெரியல. இத்தனைக்கு தன்னை மேரேஜ் பண்ணாம கைவிட்டவன்னு தெரிஞ்சோம் இவரை மறக்காம கடைசி வரைக்கும் இவரை விட்டு கொடுக்காம இவரே நினைச்சுக்கிட்டு இவர் மேல உள்ள பாசத்தினால காதல்னால ஷாலினி பாண்டே கன் வச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணை விட்டுட்டு இவரை உடனே மருந்து நித்யா மேனை எப்படி காதலிக்க ஒரு தனுஷுக்கு மனசு வருதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் கேரக்டர் மேல இருந்த அந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஜஸ்ட் என்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க, மேரேஜ் ஒரு 6 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாலே போதுமே. மேரேஜ் ஏன் நின்று போச்சுன்னு யார் கேட்டாலும் பையனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க அதனால ஒரு 6 மாசத்துக்கு மேரேஜ் போஸ்ட் பண்ணிட்டு சொன்னா எல்லாரும் எதுக்கிட்டு தான் செய்வாங்க. இது உலகத்துல நடக்கிற காரியம் தானே. அப்புறம் இதுக்கு இவங்க மேரேஜ் பிரேக்கப் ஆச்சுன்னு பயங்கர டென்ஷன் ஆகி பாங்காக்ல பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட தேடிக்கு வந்து மெனக்கட்டு தனுஷ தேடி வந்து அவர் அப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சத்யராஜ் கேரக்டர் வீக்கா இருக்கு. நல்ல முதலாளியா இருக்காரு, ஷாலினிக்கு நல்ல அப்பாவா இருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய புத்திசாலியான பிசினஸ் மேனுக்கு தன்னுடைய பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியலையா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு இவருக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட அடமண்டான பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து நல்லா அடிச்சு திருத்தி வளர்க்கணும்னு ஒரு சாதாரண அப்பா கூட தெரியுமே. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஹீரோ அகிம்சை அகிம்சைன்னு அப்பா சொல்ற மாதிரி காந்தி வழியை பின்பற்றுகிறார். அது காந்தி காலத்துல இருந்த மக்களுக்கு ஓகே. ஆனா நம்ம இப்ப எவ்வளவுதான் எப்படி சமாதானமா அன்பா போனாலும் அவனுமா நம்ம அவனுக்கு பயந்து போய் ஒதுக்கிட்டோன்னு இன்னும் நம்ம மேல கையை வைக்க தான் பாக்குறான். அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட அகிம்சை வந்து ஈடுபடுமா? அகிம்சை ஒர்க் அவுட் ஆகுமா? அதான் ஒரு பெரிய கொஸ்டின். மனசாட்சியே இல்லாத அருண் விஜய் கிட்ட அகிம்சை அகிம்சைன்னு போயிட்டே இருக்காரு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிற சமுத்திரகன் கிட்ட அகிம்சை வழியை ஃபாலோ பண்ணி அவரை அடிச்சு தூக்கி போட்டு துவச்சிட்டு இருக்காரு.